பெங்களூர் உத்தரகல்லியை சேர்ந்த ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல ரெண்டு நபர்கள் மட்டும் தான் இருக்காங்க. ஒருத்தர் பேர் அஸ்வத் நாராயணன், இவருக்கு 72 வயசு. உடைய மனைவி பேர் ஸ்ரீலட்சுமி, இவங்களுக்கு 65 வயசு. இந்த 2 பேருக்கும் குழந்தை கிடையாது. இவங்க இந்த உத்தரகல்லிக்கு வந்து கடந்த 25 வருஷம் ஆயிடுச்சு. பெங்களூர் கிராம பகுதியிலேருந்து உத்தரகல்லிக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால பல ஆண்டுகளாக பயங்கரமான மன வருத்தத்தில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்ககிட்டேருந்து அவங்க தனியாக விலகி, ஏன்னா அவங்க குழந்தை இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறதுனால ரொம்ப தூரத்தில் போயிட்டு இவங்க ஒரு சின்ன இடம் வாங்கி அங்கே வீடு கட்டிட்டு இருக்காங்க. வயசு ஆக ஆக இவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தத்தில் இருந்தவங்க, அவங்களுடைய மனைவி ஒரு ஆசைப்படுறாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில் குளங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஸ்வத் நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் வாழ்க்கையில். இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் யாராவது ஒருத்தருக்கு வந்து இறப்பு ஏற்படலாம். அந்த மாதிரி இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாவுக்கு உண்டான செலவு கூட மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிடக்கூடாது அப்படின்னால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பணம் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்காக அவங்க வாங்கின அந்த சின்ன இடத்துலையே ஒரு குட்டி போர்ஷனில், அதாவது ஒரு 10க்கு 10 இந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டு அதுலேருந்து வர்ற பணம் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்படி இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிறதுனால இன்னும் நமக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால சமீப காலமாக வயசான காலத்துலேயும் அஸ்வத் என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு ஊதுபத்தி கடையில் போயிட்டு வேலைக்கு சேர்றாரு. காட்டன் பேட்டில் இருக்குது அந்த கடையில். அங்கே ஒரு 12,000 ரூபா சம்பளம். ஏன்னா வயசானவர் என்ன பெருசாக வேலை செஞ்சிட முடியாது இல்லையா, அந்த கடையில் போயிட்டு சும்மா எடுபடி மாதிரி இருக்கிற வேலை தான். அந்த மாதிரி வேலை செஞ்சு ஒரு 12,000 ரூபா சேர்த்து ஒரு வருஷமாகவே சேர்த்துட்டு இருக்காங்க. இப்படியும் ஒரு 2-3 லட்சம் தேவைப்படும் அப்படிங்கிற ரீதியில் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ரொம்பவே அன்பான குடும்பம். குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவாகவும் இந்த வயசுலையும் அவ்வளோ லவ்வாகவும் இருக்கிற ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. தன்னுடைய கணவர் வந்து வேலைக்கு போகிறப்ப காலையிலேயே அவங்க கணவருக்கு தேவையான மத்தியான சாப்பாடையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா 1 to 2 அவருக்கு சாப்பிட்ற டைம், அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க மனைவி வந்து மறந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. பெரும்பாலான லேடிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, சொன்னதானே சாப்பிட்றாங்க. அதனால அவர் ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் கடையில் உட்காந்து சாப்பிடுவார். இந்த மாதிரி ரொம்பவே லவ்வபுளான ஒரு கப்புள். கடந்த 10-11, அதாவது போன திங்கட்கிழமை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா காலையில் 9 மணிக்கெலாம் அந்த மாதிரி மதியான சாப்பாடு எடுத்துகிட்டு அவர் வேலைக்கு போயிருக்கார். வேலைக்கு போயிட்டு சரியாக 1 மணிக்கு இந்த லஞ்ச் டயத்தில் தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணால் அவங்க பிக் பண்ணவே இல்லை. ஒரு 2-3 டைம்ஸ் அடித்ததுக்கப்புறமும் அவங்க எடுக்கலை. அப்படின்னோடனே தன்னுடைய வீட்டில் குடியிருந்தாங்கல்ல ஒரு கப்புள், அவர் பேர் பிரசாத், அவருக்கு 26 வயசு தான். அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃப் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போயிட்டு அவங்க வந்து ஃபோன் எடுக்க சொல்லுங்கள், இல்லைன்னா நான் சொன்னேன்னு அவங்கள சாப்பிட சொல்லுங்கள், நீங்கள் வந்து அவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு மட்டும் வீட்டுக்கு போயிருங்க, கொஞ்சம் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காரு. அப்படி சொன்ன உடனே பிரசாத் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய ஓனர் வீட்டுக்கு அப்படியே வர்றாரு. அந்த வீட்டில் வந்து பயங்கரமா டிவி சத்தம் கேட்டுட்டு இருக்குது. வெளியில இருந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. அவன் லட்சுமி அம்மான்னு. அவங்க எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலை. கதவை வந்து தள்ளி பார்க்குறாரு. கதவு உள்ள தாள் போடலை, திறந்து தான் இருக்குது. உள்ள திறந்தோன்னே உள்ளக்குள்ள போறாரு. டிவி ஹாலில் லட்சுமி அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே பதட்டமான பிரசாத் என்ன பண்ணாருன்னா போய் எழுப்ப ட்ரை பண்றாரு. அப்போதான் ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. லட்சுமி அம்மாவுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இல்லை, அதாவது மூச்சு விடுற மாதிரியே இல்லை. உடனடியாக பதட்டத்தில் அவர் அங்கேருந்து சத்தம் போட்டோன்னே சுற்றி இருக்கிற வீடுகளில் இருந்தெல்லாம் ஆட்கள் கூட்டமாக வருது. உடனடியாக அஸ்வத் நாராயணுக்கு தகவல் போகுது. ஒரு 72 வயசு ஒரு முதியவர் தன்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒன்று பதட்டத்தில் அப்படியே அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வேகமாக இங்கே வந்து பார்த்தா அதுக்குள்ளே தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி பயங்கர சோகத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு புள்ள கிடையாது, பெரிய உள்ள சொந்தக்காரவங்க கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே மற்ற எல்லாருமே இவங்க மேலே ரொம்ப இறக்கமாக இருப்பாங்க. ரொம்ப கேஷுவலாகவும் இந்த கப்பல் எல்லாத்தையும் பழகிறவங்க. அதனால எல்லாருமே வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவரும் தன்னுடைய மனைவியோட இறப்பை தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்கும்போது தான் எப்படி இறந்தாங்க அப்படின்னு அங்கே எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது வயசானவங்க தானே, 65 வயசு, ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லைன்னா கீழே விழுந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வரும்போது தான் இந்த நாராயண் மட்டும் தன்னுடைய மனைவியோட கழுத்தில் தான் கட்டின தாலி இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்தாங்க. அவருக்கு சின்ன சந்தேகம் வருது. தாலியை வந்து யாரோ திருடிட்டு போயிருக்கலாமோ, தன்னுடைய ஒய்ஃப் வந்து கொலை பண்ணிட்டு அப்படின்னு சந்தேகப்பட்டவர் உடனடியாக டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சுப்பிரமணியபுராவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு
ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. என்னுடைய மனைவி இது மாதிரி இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய கழுத்துலேருந்து தாலியை காணோம் அப்படின்னு. இந்த கேஸை ஃபைல் பண்ண இன்ஸ்பெக்டர் உடனடியாக ஒரு போலீஸ் டீம் அங்கே போயிட்டு செக் பண்ணுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் செக் பண்ணுறாங்க. இந்த பாடியை உடனடியாக போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனா போஸ்ட்மார்ட்டத்தில் ஒரு ரிப்போர்ட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வயசான அம்மா 65 வயசான அம்மாவுடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலையணையில் அவங்களுடைய மூக்கில் அழுத்தி மூச்சு முட்டை வச்சு இறந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. அதுக்குண்டான எவிடன்ஸ்லாம் இருக்குது, கழுத்து நெரிப்பு அந்த மார்க்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே இது வந்து கொலை தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனடியாக போலீஸ் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, 1 மணி இந்த நேரத்தில் அந்த பக்கம் வந்து கேஸ் போடுறதுக்காக ஒரு வண்டி ஒன்று போகுது. எந்த கனெக்ஷன்லேருந்து வந்திருக்காங்க, யார் அப்போ ஓட்டிட்டு வந்ததுங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து 23 வயசு பையன் ஒருத்தன் அந்த ரோட்டில் வண்டி போயிருக்குங்கிறது தெரிய வருது. அந்த பையன் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி பண்ணி அந்த பையனை பிடிச்சி கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவன் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். நான் கேஸ் போட தான் வந்தேன், இவங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் கேஸ் போடுறதுக்காக இப்படி கிராஸ் பண்ணி போனேன், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு கேஸ் நான் போட வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் திரும்பி வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறானே ஒழிய அவன் எந்த இடத்துலையும் தான் சொன்னதை மாற்றி சொல்லவே மாட்டேங்கிறான். அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே இருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பொழுது தான் இன்னொரு பக்கம் போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லக்ஷ்மியோடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸை அவங்க செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் தெரிய வருது. இந்த 1:30 மணிக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேற யாருக்கும் அவுட் கோயிங் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு பதிவு இருக்குது. யாருக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை செக் பண்ணாங்கன்னா, தூரத்து சொந்தம், அவங்க பேர் மீனா, இவங்களோட வயசானவங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. உடனடியாக அந்த மீனாவுக்கு போலீஸ் டீம் ஃபோன் பண்ணி, 1:30 மணிக்கு உங்க ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னா, ஆமாம் ஃபோன் பண்ணாங்க, உங்கள்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த வழக்கு சம்பந்தமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூவை அந்த மீனா கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 1:30 மணிக்கு அவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு யாரோ 2 பேருடைய குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் லைன்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் டிவி போட்ட மாதிரி இருந்துச்சு, சவுண்டு கேட்டுச்சு. அவங்க வெளியில வந்துட்டு, நான் என்ன ஆச்சு, யார் வந்திருக்கான்னு கேட்டேன். இல்லை டிவி பார்க்கறதுக்காக ஆள் வந்திருக்காங்க, நான் வெளியில வந்துட்டு நீங்க பேசுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வச்சாங்க அப்படின்னு முக்கியமான தகவலை சொல்றாங்க. ஸோ இப்போ போலீஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இப்போ 1:30 மணிக்கு டிவி பார்க்கறதுக்காக யாரோ 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா, தெரியாத நபர்களை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணி டிவி பார்க்க அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ தெரிஞ்ச நபர்கள்லாம் யாரோ ஒருத்தருங்க டிவி பார்க்க வந்திருக்கணும் 2 பேர். ஸோ யார் இந்த வீட்டுக்கு அடிக்கடி டிவி பார்க்க வருவா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த வீட்டை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லா வீட்லையுமே டிவி இருக்குது. ஆல்ரெடி இந்த வீட்டை சுற்றி அவங்க எல்லார்ட்டையும் என்கொயரி பண்ணும்பொழுது ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. இவங்க குடி வச்சிருந்தாங்கல்ல பிரசாத், அதாவது ஒரு 10க்கு 10 நான் உட்காந்துருக்கிற இந்த அளவு தான் இருக்கும் அந்த அவங்களுடைய வீடு, ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட வீடு. அங்கே போய் அவங்க விசாரிக்கும் பொழுது அந்த வீட்டை டிவி இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்து இப்போ பிரசாத்திட்ட கேட்குறாங்க, நீ வந்து 1 மணிக்கு எங்கே இருந்த அப்படின்னா, நான் இன்னைக்கு எனக்கு வேலை கிடையாது. இந்த பிரசாத் வந்து தினக்கூலியாக வேலை செய்கிறவர், சித்தாள் வேலைக்கு போவார், எல்லா வேலைக்குமே, கம்பி கட்டுற வேலை, இப்படி எல்லா வேலைக்குமே போகக்கூடியவர். அடுத்து பிரசாதோடைய ஒய்ஃப் பேர் வந்து சாக்ஷி, இவங்களுக்கு 23 வயசு. இந்த சாக்ஷியும் பிரசாத்தும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க, அங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வேலை தேடி இங்கே வந்தவங்க. சாக்ஷி வந்து ஒரு நகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து என்னுடைய மனைவி இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, எனக்கு வேலை இல்லை, எனக்கு வீட்டில் தான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி நாராயண் ஃபோன் பண்ணி என்னுடைய ஒய்ஃப் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போது அவங்களுடைய மனைவி அந்த நேரத்தில் எங்கே இருந்தாங்கன்னு டீட்டெயில் செக் பண்ணும்போது தான் தெரிய வருது, அன்னைக்கு அவங்களுடைய மனைவி வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் தன்னுடைய மனைவி வேலைக்கு போனதை அவர் போய் சொன்னார் அப்படிங்கிறது போலீஸ் தெரிய வந்து இந்த 2 பேரையும் கஸ்டடிக்கு எடுத்து முறையாக அவங்கள விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் பல உண்மைகளை இந்த பிரசாத்தும் சாக்ஷியும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1 மணிக்கு நாராயணன் தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, எடுக்கவே இல்லை. அகைன் ஒரு 2 மணிக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு எடுக்கவே இல்லைன்னா ஒரு 2:30 மணி போல் இந்த பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ 2:30 மணிக்கு பிரசாத் வந்து வீட்டுக்கு போயிட்டான். இந்த 1:30 மணிக்கு அதுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பிரசாத்தும் சாக்ஷியும் அன்னைக்கு வீட்டில் இருந்திருக்காங்க. ரொம்ப மாதமாக இவங்க திட்டமிட்டு இருந்திருக்காங்க. என்னன்னா, இவங்க மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை கட்டுறதுக்காக இங்கே வந்து வேலை பார்த்த இடத்துலையும் பழகுன எல்லாத்தையுமே 10,000 20,000 நிறைய கடன் வாங்கி கட்டிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு பணம் பத்தல, ஒரு 2-3 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்படிங்கிறனால எப்படி இந்த பணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க, நம்ம குடியிருக்கிற இந்த ஸ்ரீலட்சுமி கிட்ட நிறைய பணம் இருக்குது,
நான் அவரும் வேலைக்கு போறாரு, புள்ள இல்லை, இத்தனை வருஷமா அவங்க வந்து பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க, எங்கேயோ வெளியிலலாம் டூர் போறேன்னு வேற சொல்றாங்க, அதனால இந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி முடிவு பண்ணவங்க தான் என்ன பண்றாங்கன்னா 1:30 மணி போல இவங்க வீட்டுக்கு வந்தவங்க ஸ்ரீலட்சுமி கிட்ட, நான் வந்து ஒரு சீரியல் பார்க்கணும் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க உள்ள விட்டு டிவியை ஆன் பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க வெளில போறாங்க. அப்போ ஸ்ரீலட்சுமி வந்து மீனா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேரும் தான் டிவி பார்க்க வந்தவங்க. அப்படி இவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இவங்க கொலை பண்ற ஐடியா தானே வந்திருக்காங்க அந்த 2 பேரும். வந்தவங்க இவங்க எப்போ ஃபோன் பண்ணிட்டு போய் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஸ்ரீலட்சுமி வெளியில இருந்து ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் உடனடியாக பிரசாத் என்ன பண்றான், ஓடி போயிட்டு லட்சுமியோடைய கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள சாக்சி டிவியோட வால்யூம் அதிகப்படுத்துறாங்க, ஏன்னா அந்த சவுண்டு வெளில கேட்டக்கூடாது அப்படிங்கனால அதிகமாக வச்சுட்டு வேகமாக ஓடி போயிட்டு ஒரு தலையணையை எடுத்துட்டு வந்துட்டு இவங்க முகத்துல வச்சுட்டு அழுத்துறாங்க. 5 நிமிஷத்துல துள்ள துடிக்க அந்த பாட்டியம்மாவை அப்படியே கொல்றாங்க. அவங்க இறந்து போன உடனே பாடியை கீழே போட்டு இந்த வீடு முழுவதும் ஏதாவது இருக்குமான்னு தேடுறாங்க. ஏன்னா என்னன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளம் வாங்குறவரு அதை வந்து பேங்க்ல போட்டு சேர்த்துட்டே இருக்கிறாரு. அவரே வந்து சிறுக சிறுக இந்த 2 பேருடைய தேவையெல்லாம் போக தான் ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் சேர்த்துட்டு இருக்காரு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த வீட்டில் எதுவுமே இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி அநியாயமா வந்து ஒருத்தவங்களை அவங்க கொண்டுட்டாங்க அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு சவரன்ல அவங்க தாலி மட்டும் போட்டிருக்காங்க. அந்த தாலியை மட்டும் எடுத்துக்கிட்டு பாடியை போட்டுட்டு டிவியை அப்படியே சவுண்டை வச்சுட்டு அவங்க சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாராயணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னதும் அவன் மட்டும் வந்திருக்கான். வந்து இங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி மயக்கத்தில் விழுந்துட்டாங்க சொல்லி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு ட்ராமா அரங்கேற்றிருக்கான். இதில் என்ன கொடுமை அப்படின்னா இந்த போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறமும் இந்த என்கொயரியில ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கான் இந்த பிரசாத். கூடவே இருந்து இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி எடுத்துகிட்டு போகும்போது நாராயண் கூடவே ஆதரவாக இருந்து நாராயணுக்கு நேரத்தில் டீ வாங்கி கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம்னு சொல்லி பயங்கர சப்போர்ட் ஆகிற மாதிரிலாம் சீனை போட்டிருக்கான். கடைசியில் அந்த ஃபோன் கால்னால இவங்க தான் கொண்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. சாக்சி பிரசாத் 2 பேரையும் கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்தி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. 2 பேர் மேலேயும் கேஸ் போயிட்டுருக்கு. டெக்னிக்கல் எவிடன்ஸு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, இப்படி எல்லாத்தையும் வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ். ஸோ இன்னும் இதுக்கு தீர்ப்பு வரல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கேஸ். தீர்ப்பில் என்ன வரும் அப்படிங்கிறது தெரில. சட்டம் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிறவங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. இந்த கேஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வீட்டில் இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கிற வயதானவங்க இருக்கிற வீடுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தெரியாதவங்களும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. 1. 2வது, நீங்கள் யாராவது குடி வச்சுருக்கீங்க தெரியாத நபர்கள் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க சம்பந்தப்பட்ட டீட்டெயிலை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் குடி வச்சுருக்கோம், அவங்களுடைய ஆதார் கார்டு இது, அவங்க டீட்டெயில் இது அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரூஃப் அங்கே கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஷனில் உங்கள் சம்மந்தப்பட்ட தகவலை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட வைக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன சேஃப்டி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஒன்று வந்துடும். ஆல்ரெடி நம்ம வந்து கண்காணிக்கப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே உங்கள் மேலே கை வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. அதே மீறி வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு சிசிடிவி கேமரா கூட வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சுக்கிறது ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறவங்க நல்ல ஐடியாக்கள் இருந்தால் பதிவு பண்ணுங்கள். சரி, மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜா. நன்றி, வணக்கம்.